ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா யமுனா ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு காவேரிக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி தான். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு பசுபதியை விட கங்கா யமுனா இவங்க ரெண்டு பேரும் தான் வில்லத்தனமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆனா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா, காவேரி நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கங்காவோட மனசுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்கு. காவேரி ரொம்பவே சந்தோஷமாவும், ஒரு வசதியான வாழ்க்கைய பார்க்கறது அவங்களுக்கு பொறாமையா கூட இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு கூட பொறந்த தங்கச்சிய விட்டு குடுக்காம பேசணும். பட் என்ன பண்றாங்க, இருக்கிற பொறாமையில காவேரி மேல உள்ள கோவத்த காட்டுறாங்க. அதிகப்படியா கோவத்த. அம்மாவுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு வேற யாருக்கோ கைக்கு போறத விட ஸோ காவேரியை வாங்கிட்டம்போது அது நம்ம கூடவே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சரி ஓகே தம்பி நான் உங்களுக்கே விற்றுறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யமுனா அதுக்கப்புறம் கங்கா இவங்க ரெண்டு பேரோட தாட் பார்த்திங்கன்னா அந்த வீட்டை வேறு யாருக்காவது விற்கலாம், ஆனால் காவேரிக்கு விற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டோடு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் சாரதாம்மா பேசுகிறதையும் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க. பாத்தியாடி அம்மா இந்தளவுக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அம்மா என்ன இப்போ தான் காவேரிக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்களா, எப்போவுமே அவங்க காவேரிக்கு சப்போர்ட்டாக தானக்கா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்ல, அது என்னவோ உண்மைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் பேச்சுவார்த்தையில் பேசும்போது, சரிடி இதை ஏன் நம்ம அம்மா கிட்ட பேசணும், நம்ம டேரெக்டாக காவேரிக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச்சுவாக்கில் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் போட்டு காவேரிக்கே பேச பார்க்குறாங்க. தெரியும் நம்ம அக்கா கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லுக்கா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது, என்னடி இந்த வீட்டை நீங்கள் தான் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லடி இந்த வீட்டை வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம், ஆனால் உனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சுக்கா உனக்கு, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்கும்போது, டி எனக்கு இந்த வீட்டை உனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்க்கா அப்படி ஒரு முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாண்டி எனக்கும் யமுனாவுக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப காரணத்தை கேட்கும்போது தான் சொல்ல வராங்க. ஏன் நீ ஒண்டியா எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை உரிமை கொண்டாட பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னக்கா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க, இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது நீ தானக்கா, அப்புறம் எதுக்காகக்கா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க, நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது நாங்கள் தான், ஆனால் இந்த வீட்டை நீ வாங்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க கங்கா. ஏன் நான் இந்த வீட்டை வாங்கக்கூடாது, அப்பாவோட ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஓவர் சென்டிமெண்ட்டாலாம் பேசிகிட்டு இருக்காதுடி, அந்த வீட்டை நாங்கள் விற்போம், ஆனால் வேறு யாருக்காவது தான் விற்போம், உனக்கு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, ஓ சேலஞ்ச் பண்ணுறியா, அதையும் பார்க்கலாண்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. காவேரி அக்கா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, அவளுக்கு ஏற்கனவே ரொம்ப திமிரு இல்லடி, இப்போ சும்மா வாடுவா, இந்த வீட்டை அவள் எப்படி வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிற, ஒரு வேளை நமக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துடுமோ அப்படின்ற மாதிரி யமுனா சொல்ல, என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நமக்கு தெரியாமல் எப்படி அவள் வாங்குவா, அதையும் பார்த்துக்கலாண்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க. குழப்பத்தோடு இருக்காங்க காவேரி, கங்கா, யமுனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசுனதுக்கு அப்புறமா ஒன்றுமே புரியல. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே விஜய் அங்கே வர, என்னாச்சு காவேரி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப ஆரம்பிக்க, பரவாயில்ல சொல்லி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின விஷயங்களை பற்றி விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜய்க்கும் இது ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற காவேரி, இவங்க ரெண்டு பேருமே ஏன் இப்படி இருக்காங்க, உங்க கூட பிறந்த சிஸ்டர்ஸ் தானே, அப்புறம் ஏன் அவங்க ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. புரியலங்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, என்ன புரியல, அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை காவேரி, அந்த வீட்டை நீ வாங்கிட்டேன்னா அந்த வீட்டுக்கு முழு சொந்தக்காரி நீ ஆகிடுவ, அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் அந்த வீட்டில் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுறாங்க, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிற விஷயம் சரி கரெக்டாக இருந்தாலும், ஆனால் நான் ஏங்க அப்படி இருக்க போகிறேன், அவங்க ரெண்டு பேரோட விருப்பம் என்ன, அந்த வீட்டை விற்று பணம் வேணும், அதனால் அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நான் அந்த வீட்டை விற்கக்கூடாது தானேங்க சொல்கிறேன், அப்புறம் எப்படிங்க இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க,
அதுதான் காவேரி, அவங்க 2 பேரோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கு. நீ வேற மாதிரி இருக்க அப்படின்ற மாரி விஜயும் வந்து சொல்றாங்க. காவேரி ரொம்பவே கவலையோட இருக்கிறத பார்த்து விஜய் திரும்பவும், "இங்க பாரு காவேரி, நீ என்ன சொன்ன அதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் வந்து கண்டிப்பா இந்த வீட்ட வந்து என்னால விட்டு குடுக்க முடியாது. நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் தாங்க பண்ணேன்" அப்படின்றாங்க. "அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க?" ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க கங்கா அக்கா. "இந்த வீட்ட வந்து உனக்கு குடுக்க முடியாதுடி, உனக்கு விக்க முடியாது அப்படின்ற மாரி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன இப்போ கங்கா அக்கா தானே சொல்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீட்ட நீ தான் வாங்க போற. வேற யாருக்கும் நம்ம விட்டு குடுக்க மாட்டோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ரொம்பவே உறுதுணையா பேசிட்டு இருக்காங்க விஜய் நம்ம காவேரிக்கு ஆதரவா. உண்மையாலுமே இந்த வீடு நம்மள விட்டு கைமீறி போயிடாது இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்ன டவுட் உனக்கு காவேரி? இந்த வீடு உங்க அப்பா வந்து நல்லா பார்த்து பார்த்து கட்டினாரு. அதில உங்க அப்பாவோட ஞாபகங்கள் எவ்வளோ இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது காவேரி. கண்டிப்பா இந்த வீட்ட நான் உனக்கு மீட்டெடுத்து உன் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு விஜயும். கேட்ட காவேரியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுகிட்டே நம்ம விஜயோட தோள்ல வந்து சாஞ்சுக்கிறாங்க. ஆறுதலாவும் இருக்காங்க விஜய். அப்புறமா எதிரியா இருக்க கங்கா, யமுனா இவங்க 2 பேர்கிட்டயும் பேசி எப்படி அந்த வீட்ட வந்து மீட்டெடுத்து தான் பேர்ல வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. அப்புறமா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் 2 பேருமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்க 2 பேருக்கும் வந்து விரிசல் ஏற்படுதா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.